அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி. அமெரிக்காவிலிருந்து திருநெல்வேலியில் பிறந்து தற்போது மிஷிகன் வட அமெரிக்காவில் வசித்து வருகிறார். கடந்த 15 வருடங்களாக மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஹைக்கூ, லிமரிக்கு, கட்டுரைகள் இப்படி தொடர்ந்து எழுதி வருகிறார். இவரது படைப்புகள் பல இதழ்களில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதுவரை எழுதிய நூல்கள் 21, தொகுத்த நூல்கள் 18, பங்கேற்ற தொகுப்பு நூல்கள் 20. இவரின் கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக. நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டிடு, நம்மால் முடிந்ததை நயமாய்ச் செய்திடு. பொதுவாக ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதோ பயங்கர திட்டமெல்லாம் போட்டு பெருசாக எதுவும் செய்யணும்னு இல்லை. அளவில் நம்மால் முடிந்ததை சின்ன சின்னதாக நம் நாட்டின் மீது அக்கறையோடு செய்து வந்தாலே நம் நாடு வளர்ச்சி அடையும். ஒரு சின்ன உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம சாலை விதிகளை நிறைய பேர் கடைபிடிப்பதே இல்லை. எனக்கு என்ன, யார் கடைபிடிக்கிறா, நான் ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் என் அளவில் நான் ஒழுங்காக இருக்கிறேன்ப்பா, ஒரு தனி மனித ஒழுக்கம், அதை நம்ம கடைபிடிச்சாலே நம்ம நாடு எங்கேயோ இருக்கும். அதை மாதிரி குப்பையை கொண்டு போய் நடு ரோட்டில் கொட்டி வைக்கிறது, குப்பை தொட்டின்னு எழுதி தெளிவாக இருக்கும், அதுக்கு கீழே அதை சுற்றி தான் எல்லா குப்பையும் இருக்கும். ஏன் அதை ஒரு எட்டு உள்ளே அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போட்டால் தான் என்ன? அதே மாதிரி கண்ட நேரத்தில் நினச்ச இடத்துல வெத்தலையை போட்டு துப்புறது, எச்சி துப்புறது ரோட்டில், இந்த மாதிரி வேலைகளெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் தான். இப்படி நம்மால் முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை அதை நயமாக செய்யும் பொழுது இந்த நாட்டின் வளர்ச்சியில் நமக்கான பங்கும் இருக்கும். அதைத்தான் எழுதியிருக்கிறேன். கேட்ட உங்களுக்கு என் அன்பின் வணக்கம். நன்றி.